ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே அப்படின்னு பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திராவை பிளேயிங் லெவனில் எடுத்துட்டு வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். அவரோட ஃபார்மை பத்தி சொல்லலாம், ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்ற அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து சொன்னாலுமே டெவான் கான்வேவை தான் வந்து சிஎஸ்கே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ரெண்டு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வேயோட அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு சீசன் வந்து கப்பு அடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேப் டு பிளஸஸ் போனதுக்கு அப்புறம் டெவான் கான்வே அந்த ஒரு பொசிஷனை பெர்ஃபெக்ட்டா வந்து சீல் பண்ணிருக்காரு. டெவான் கான்வேனால ஸ்பின்னரையும் நல்லா வந்து அட்டாக் பண்ண முடியும், பேசஸையும் நல்லா அட்டாக் பண்ண முடியும். அண்ட் இதை தாண்டி மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலைக்கு வந்து நீ இன்ஜுரி ரீசெண்டா வந்து பார்த்தோம். அண்ட் அவர்னால வந்து போன சீசனே வந்து சரியா வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண முடியாத மாதிரி வந்து இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ இன்கேஸ் இந்த சீசனும் வந்து தலைக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம் டெவான் கான்வே தான் கொண்டு வரணும். நீங்க இப்பயும் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, அப்போ தலைக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க டெவான் கான்வே கொண்டு வரலாம், அப்போ அது ஒரு ரச்சனை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. பட் சிஎஸ்கே பொறுத்தவரை அப்படி பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்னும் போது பிளேயிங் லெவன்ல இறக்கி விட்டு நீங்க ஆடுங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அது கரெக்டாகவும் இருக்காது. இந்த மாதிரியான கொலாப்ஸான விஷயங்கள்லாம் வந்து சிஎஸ்கே கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே அப்படின்னு பார்க்கும்போது டெவான் கான்வேக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு.